ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பாவைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாவைக்காவை ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாவைக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பாவைக்காயை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ள விதையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பொடிசானா ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான 2 தக்காளி 2 பல்லாரி எடுத்து அதையுமே பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் வதங்கி நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் பல்லாரியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பல்லாரியும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கின பாவைக்காவை சேர்த்துக்கலாம். பாவைக்காவை போட்டதுக்கப்புறம் கொஞ்சோள மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் வத்தப்பொடி, அப்புறம் தேவைக்கான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்கணும். மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து அப்பப்போ கிளறி விடணும். இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. அந்த மூடி போட்டு மூடின வைக்கையிலேயே நல்லா வெந்து சுருண்டு இந்த அளவுக்கு வரும். இப்போ நமக்கு சாப்பிட டேஸ்டியான ஒரு பாவைக்காய் தொக்கு ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை பாவைக்காவை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட பாவைக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க. பாவைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பாவைக்காய் தொக்கை சுட சுட சோறில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இனி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.